வணக்கம். பின்னே நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த வேலையை செய்வதற்கு இறைவனுடைய அருளும் இறைவனுடைய துணையும் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வேலையை செய்ய முடியும். பின்னே நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர். முந்தி எத்தனையோ பேர் சரியா தவம் செய்யாதனால திருப்பி திருப்பி பிறந்துகிட்டு இருந்தாங்க. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், என்னை ஒரு அருளோட படைச்சிட்டான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமந்திரம் எழுதுறதுக்காக என்னைய படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமந்திரம் திருமூலர் சொல்றாரு. அதையே நான் இன்னைக்கு இந்த தலைப்பை கொடுத்து என்னை பேச சொல்றான், நல்ல முறையில பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்துட்டேன். இந்த தலைப்பு எப்படி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இத வீட்டுக்கு ஒருத்தர் வந்தவர், நீங்க நந்தியை பத்தி பேசுனீங்க, சண்டிகேஸ்வரரை பத்தி பேசுனீங்க, இன்னும் நிறைய பத்தி எல்லாம் பேசுனீங்க, ஆனா தட்சிணாமூர்த்தி பத்தி இன்னும் பேசவே இல்லையே ஏன்னு கேட்டார். அவரு சந்தேகத்தையும் கேட்டார். தட்சிணாமூர்த்தி ஒன்னா, தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்னா, நிறைய பேருக்கு இது தெரியல, ரெண்டையுமே ஒண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை இவருக்கும், இவருக்கு செய்ய வேண்டிய அவரோட பூஜையுமே செஞ்சுக்கிட்டு கிடக்கும், நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால வேண்டிதான் இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவான் இரண்டும் ஒன்றல்ல என்பதற்குரிய விளக்கத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தி தா என்றால் அறிவு, இக்ஷா என்றால் தெளிவு, நா என்றால் ஞானம். மொத்தத்தில் தட்சிணம் என்றால் கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர். இவர் இந்த சிவன் கோயில்ல போனீங்கன்னா கருவறையினுடைய வலது சுவர்ல தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். இவருடைய காலுக்கு அடியில பார்த்தா, வலது காலுக்கு அடியில ஒரு அறியாமை என்ற அரக்கனை பிடிச்சு அழுத்தி ஒண்ணு இருப்பார். ஒரு கையில சின்முத்திரை வச்சிருப்பாரு, ஒரு கையில ஓலைச்சுவடி வச்சிருப்பாரு, ஒரு கையில நெருப்பு அல்லது பாம்பு வச்சிருப்பாரு, ஒரு கையில ருத்ராட்ச மாலை வச்சிருப்பாரு. இவர் ஞானத்தினுடைய வடிவம். இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாக சிவன் வருவதற்கு என்ன காரணம்? ஜனகாதி முனிவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார், 4 பேர். இவங்க 4 பேர் பிரம்மனால் படைக்கப்பட்டவர்கள். இவங்க 4 பேர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரை பிரம்மன் படைச்சாரு. அவங்களுக்கெல்லாம் பிரஜாபதிகள்னு சொல்லி பேர். படைப்பு தொழில தனக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக படைச்சாரு. இந்த 4 பேர் கூட சேர்ந்து காசிபரு, புலஸ்தியரு, வசிஷ்டரு, ஆங்கிரச முனிவர், தக்கன், இவங்க எல்லாமே பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இவங்கதான் அதுல உள்ள தலையாயவர்கள் தான் சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரங்கிறவங்க. இவங்களை படைப்பு தொழிலுக்காக வேண்டி பிரம்மன் படைச்சாரு. இவங்க 4 வேதங்களையும் படிச்சு முடிச்சுட்டாங்க. அப்படின்னா தான் படைப்பு தொழில உதவி செய்ய முடியும். ஆனா 4 வேதங்களையும் படிச்சு முடிச்ச உடனே வேதத்துல அவங்களுக்கு நிறைய தீராத சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களை பூரா நிவர்த்தி செய்யறதுக்காண்டி பிரம்மன் அணுகுனாங்க. அவர் படைப்பு தொழில மும்முரமா இருக்கிறதுனால அவரால் இவங்களுடைய சந்தேகத்தை விளக்க முடியல. அடுத்து நேர விஷ்ணுகிட்ட போலாம்னு வந்தாங்க. விஷ்ணு லட்சுமியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தாங்க. இவர் விஷ்ணு லட்சுமியும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்கள்ட்ட போய் நம்ம ஞான தெளிவு பெற முடியாது அப்படின்னு சொல்லி சிவலோகத்துக்கே போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து சிவலோகத்தை நோக்கி வராங்க. இதை கண்டுணர்ந்த சிவபெருமான் உடனே ஏற்கனவே அவர் தான் சிவ தத்துவங்கள் ஞானத்தை முழுவதுமே நந்தீஸ்வரருக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காருன்னு படிச்சோம். நந்தீஸ்வரா, நீ இந்த திருக்கைலாய மலையில இரு, இந்த ஜனகாதி முனிவர்கள் 4 பேரும் ஞான தெளிவு பெறுறதுக்காக என்கிட்ட வர்றாங்க, நானே போய் அவங்களை நேர்கொண்டு அவங்களுடைய ஞான தெளிவு உண்டாக்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 16 வயது சிறுவன் வடிவம் கொண்டு இந்த ஜனகாதி முனிவர் வரக்கூடிய பாதையில ஒரு கல்லால மரத்தின் மீது அமர்ந்து அவங்களுக்கு கேட்ட சந்தேகங்களை பூரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்தேகம் நீண்டுகிட்டே போது, 1 நாள்ல 2 நாள்ல பல நாள் இப்படி கேட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க ஞான தெளிவு அடைய மாட்டேங்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில சிவ அந்த வடிவத்துல, தட்சிணாமூர்த்தி வடிவத்துல உள்ள அந்த 16 வயது பாலகனான சிவன் சின்முத்திரையை காமிக்கிறார். இந்த சின்முத்திரையை காமிச்ச உடனே அவங்களுக்கு ஞான தெளிவு ஏற்பட்டு விடுகிறது. ஆக ஞான தெளிவை உண்டாக்கக்கூடிய சிவனோட வடிவம்தான் தட்சிணாமூர்த்தி. இவரை வழிபடக்கூடிய மந்திரம் ஓம்
தட்சிணாமூர்த்தியை ச வித்மகே ஓம் தட்சிணாமூர்த்தியை ச வித்மகே தியானகஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரஜோதயாத். தட்சிணாமூர்த்தி என்ற பெயருடையவனே, தியான வடிவில் இருப்பவரே, உம்மை வணங்குகின்றோம், எங்களுக்கு ஞான தெளிவை அளிப்பீராக என்பது இதனுடைய பொருள். இது பிள்ளைகளை கல்விக்கு அனுப்புவதற்கு முன்னால, மேல் படிப்புக்கு அனுப்புவதற்கு முன்னால, அதாவது எந்த விதமான ஞான சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு முன்னாலேயும், அறிவு சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு முன்னாலேயும் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் உள்ள இந்த சிவனை வழிபடுவது, இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது சால சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப குரு பகவான் யாரு? குரு பகவான் நவகிரகங்களில் ஒருவர். தெளிவா புரிஞ்சுக்கிடணும். இவர் கருவறையில் உள்ள வலது சுவர்ல தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. அவர் நவகிரகங்கள்ல வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பாரு. இதுல இருந்தே ரெண்டு வேற வேறன்னு சொல்லலாம். நவகிரகங்கள்ல ஒருத்தர். அவர் எப்படி நவகிரக அந்தஸ்தை எல்லாம் பெற்றாரு? அவர் குரு பகவான் என்ற பிரகஸ்பதி ஆங்கீரச முனிவர்களுடைய புதல்வர். ஆங்கிரச முனிவர் ஏற்கனவே நம்ம பிரம்மனால படைக்கப்பட்டவர் சொன்னோம் இல்லையா? அந்த ஆங்கிரச முனிவர்களுடைய புதல்வர். இவர் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் பயின்றதுனால தேவர்களின் குருவாக ஆகிவிட்டார். தேவர்களின் குரு பிரகஸ்பதி என்ற பெயர்ல ஆகிவிட்டார். இவர் போய் சிவனை நோக்கி கிட்டை என்ற ஊர்ல அந்த வசிஷ்டேஸ்வரரை நோக்கி தவம் செய்து 16 ஆண்டுகள் தவம் செய்தார். 16 ஆண்டுகள் தவம் செய்து நவக்கிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கிரக அந்தஸ்தை பெற்று விட்டார். இவர் நவக்கிரகங்கள்ல ஒருத்தர். இவருக்கு அவருக்குள்ள வித்தியாசத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இவருக்குரிய காயத்ரி மந்திரம் தேவாச்சாரிய வித்மகே ஞானப்பிரதாய தீமகி தன்னோ ஜீவ பிரஜோதயா. இவருக்குரிய மந்திரம் அது என்ன? தேவர்களின் குருவாக இருப்பவனே, ஞான வடிவாக உள்ளவனே, உங்களை வணங்குகின்றோம், எங்களுக்கு அன்புரியவராக என்பதுதான் இதனுடைய காயத்ரி மந்திரம். இவர் நவகிரகங்கள்ல ஒருத்தர். அவர் சிவனுடைய அம்சமாக ஒருத்தர். இப்போ நவகிரகங்கள்ல ஒருத்தர் வியாழக்கிழமை தோறும் குரு வரையில இவங்களை வழிபடுங்கன்னு சொல்லி ஜோசியர்கள் சொல்லிடுவாங்க. ஏன்னா குரு பகவான் 1ஆம் இடத்துல வரும்பொழுதுதான் ராமர் காட்டுக்கு போனாரு. 3ஆம் இடத்துல வரும்பொழுதுதான் துரியோதன் தம்பிகளோட படை வீரர்களோட மாண்டு போனான். 4ஆம் இடத்துல இருக்கும்போதுதான் குரு பகவான் வரும்பொழுதுதான் தர்மபுத்திர வனவாசம் போனாரு. 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுதுதான் சத்தியமாமணி தலையால நடந்தாரு. 8ஆம் இடத்துல இருக்கும் போதுதான் வாலி பட்டம் வளர்ந்தாரு. 10ஆம் இடத்துல இருக்கும் போதுதான் ஈசனார் இறந்துனாரு. அந்த மண்டை ஓட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. 12ஆம் இடத்துல இருக்கும் போதுதான் ராவணன் பட்டம் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பாடலை சொல்லி இந்த 1, 3, 4, 6, 8, 12, 10 இடங்கள்ல எல்லாம் குரு வரும் பொழுது நீங்க குரு பகவானை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் விடுதலை அடைக்கும்னு சொல்லி ஜோசியர்கள் சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க வியாழக்கிழமைகள்ல குரு வரையில வழிபட வேண்டிய தெய்வம் இந்த நவக்கிரகத்துல உள்ளது. ரெண்டையும் போட்டு மாத்திரக்கூடாது. அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயம், மேல் படிப்பு சம்பந்தமான விஷயம், வேற எந்த தொழில் சம்பந்தமான விஷயம்னாலும் சரி, அதுக்கு போய் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனுடைய அம்சமாக உள்ளவர். வியாழன் அல்லது குரு என்பவர் நவக்கிரகங்கள் ஒருவர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.